நம்ம இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு. அதனால நம்ம இந்தியாவில் ஏராளமான கோவில்கள் இருக்கு, புனித தேவாலயங்கள் இருக்கு, மசூதிகள் இருக்கு, ஜெயின் கோவில்கள் இருக்கு. நம்ம இந்திய மக்கள் எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச மதங்களை ஃபாலோ பண்றாங்க. அந்த மதத்தை பறைசாற்றக்கூடிய விதத்துல ஆன்மீக தலங்களையும் அமைச்சிருக்கிறாங்க. ஏன்னா எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு விரக்தியில இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருக்குமே ஒரே ஒரு நம்பிக்கை, கடவுள் தான். ஸோ எந்த கடவுளா இருந்தாலும் அந்த கடவுள் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு, அந்த கடவுள் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ நீங்க இந்து மதத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்தியா முழுக்க எக்கச்சக்கமான கோவில்கள் இருக்கு. அந்த எல்லா கோவில்களுமே ஆன்மீக ரீதியில மட்டும்தான் இருக்கா அப்படின்னா அதுதான் கிடையாது. ஒரு சில கோவில்கள் வரலாற்று பறைசாற்றக்கூடிய விதத்துல இருக்கும். ஆனா ஒரு சில விதிவிலக்கான கோவில்கள் மர்மத்துக்கோ அமானுஷத்துக்கோ பெயர் பெற்ற கோவில்களா இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம சேனல்ல மர்மமோ அமானுஷ்யமோ நிறைந்த 2 கோவில்களை பத்தி தான் பார்க்க போறோம். வெல்கம் டு மிஸ் சிந்தனை துளிகள். நம்ம லிஸ்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கோவில் என்னன்னா லேபாக்ஷி கோவில். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலம் அனந்தபுர் மாவட்டத்தில் அமைந்து காணப்படுது. லேபாக்ஷி அப்படிங்கிறது அனந்தபுர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊருன்னு சொல்லலாம். இந்த இடத்துல தான் இந்த பிரம்மாண்டமான வீரபத்ர சுவாமி கோவில் அமைந்திருக்கு. இந்த லேபாக்ஷி கோவிலோட மூலவரா வீரபத்ரர் தான் இருக்கிறாரு. இருந்தாலும் விஷ்ணு பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் தனித்தனி சன்னதிகள் காணப்படுது. கிபி 16ஆம் நூற்றாண்டுல விஜயநகர மன்னர்களால இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. விஜயநகர மன்னர்களுடைய கட்டிடக்கலைக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னா இந்த கோவிலை சொல்லலாம். இந்த கோவிலோட கட்டிடக்கலையை ரசிக்க மட்டுமே உங்களுக்கு 3 ஹவர்ஸுக்கும் மேல ஆகும்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அற்புதமான படைப்பா இந்த கோவில் இருக்கு. தூண்கள்ல இருக்கக்கூடிய சிற்பங்களா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா தனித்தனி சன்னதிகளா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய மண்டபங்களா இருக்கட்டும், அழகுமிக்க ஓவியங்களா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே கண்டு கழித்து இதோடைய வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் பத்தாதுன்னு கண்டிப்பா சொல்லலாம். இந்த கோவில் வரலாற்று ரீதியில மட்டும் இல்லாம புராண ரீதியிலும் தொடர்பு படுத்தி பாக்குறாங்க. நம்ம எல்லாருக்குமே ராமாயணம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ராமாயணத்துல ராவணர் சீதையை கடத்திட்டு போகும்போது ஜடாயு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறவை மனிதர் குறுக்க வந்திருப்பாரு. ராவணன் கிட்ட இருந்து சீதையை காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சு ராவணன் கூட சண்டை போட்டிருப்பாரு. அந்த சண்டையில ஜடாயு தோத்து கீழே விழுந்திருப்பாரு. அவருடைய 2 ரெக்கையுமே அடிபட்டு போயிருக்கும். அப்படி ராவணன் கிட்ட சண்டை போட்டு ஜடாயு கீழே விழுந்த இடம் தான் இந்த லேபாக்ஷின்னு சொல்லப்படுது. இந்த லேபாக்ஷியில இருக்கக்கூடிய ஒரு குன்றின் மேலதான் ஜடாயு ராவணன் கிட்ட சண்டை போட்டு கீழே விழுந்ததா இங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க. ராமபிரான் எப்படியும் சீதாதேவியை தேடி இந்த வழியில வருவாரு. அப்போ நம்ம எப்படியாச்சும் நடந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜடாயு அவருடைய உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு ரொம்பவே போராட்டத்தோட காணப்படுவாரு. ஒரு நாள் ஜடாயு எதிர்பார்த்த மாதிரி ராமரும் வருவாரு. அப்போ ராமர் கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஜடாயு சொல்லிட்டு இறந்து போயிருப்பாரு. இப்படி ஒரு பறவை மனிதன் கீழே அடிபட்டு விழுந்து கிடக்கிறத பார்த்த ராமர் ஜடாயு கிட்ட எழுந்திரு பறவையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. இந்த எழுந்திரு பறவையே அப்படிங்கிறதுக்கு தெலுங்கு மொழியில லேபாக்ஷி அப்படின்னு சொல்லிட்டு பெயராம். அதனாலதான் இந்த இடத்துக்கு லேபாக்ஷின்னு பெயர் வந்ததா இங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க. இந்த கோவிலுடைய சிற்பங்கள் மட்டுமல்ல, இந்த கோவில இருக்கக்கூடிய ஓவியங்களும் ரொம்பவே புகழ்மிக்க ஓவியங்களா தான் இருக்கு. 16ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட கோவிலா இருந்தாலும் இந்த ஓவியங்கள் இப்ப வரைக்குமே பார்ப்பதற்கு ரொம்பவே நல்லாவே இருக்கு. அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகாம ஓரளவுக்கு எல்லாராலையுமே பார்த்து ரசிக்கக்கூடிய வகையில தான் இருக்கு. ராமாயணம், மகாபாரதம் மற்றும் ஒரு சில புராண கதைகளை இங்க ஓவியங்களா ரொம்ப அழகா பெயிண்ட் பண்ணிருக்காங்க. சிவபெருமான் பார்வதி தேவியோடைய திருக்கல்யாணமும் இங்க ஓவியமா ரொம்ப சிறப்பா வரையப்பட்டிருக்கு. சரி, அதெல்லாம் ரைட்டு. இந்த கோவில்ல மர்மம் இருக்குன்னு சொன்னீங்களே, அது என்ன மர்மம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க எல்லாருமே யோசிப்பீங்க. இந்த கோவில்ல இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்னா, இந்த கோவிலோடைய பிரகாரத்தை சுத்துற வழியில பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய காலடி தடம் இருக்கு. இந்த காலடி தடம் ராமாயண காலத்துல ஹனுமனுடைய காலடி தடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலர் இது சீதாதேவியோட காலடி தடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த காலடி தடம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய ஒரு காலடி தடமா இருக்கு. இதுல இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னா, இந்த காலடி தடத்துல எப்பவுமே தண்ணி சுரந்துகிட்டே இருக்கு. இந்த தண்ணி எங்க இருந்து வருது, எதனால இந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும் சுரந்துட்டே இருக்கு அப்படிங்கிறது இப்ப வரைக்குமே மர்மமான அதே சமயம் ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த கோவிலோட இன்னொரு அதிசயமான விஷயம் என்னன்னா, இந்த கோவிலுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா 7 தலை நாகத்துடன் கூடிய கம்பீரமாக வீற்றிருக்கக்கூடிய சிவலிங்கம் காணப்படும். இந்த
இந்த சிலையோட ஒரு ஹைலைட்டே என்னன்னா இதை ஒரே கல்லால செதுக்கியிருப்பாங்க. ரொம்பவே பிரம்மாண்டமா அழகா இருக்கும். பொதுவா சிவபெருமானுடைய கழுத்துல சுத்தி இருக்கக்கூடிய பாம்பு மாதிரி இல்லாம இந்த பாம்பு விஷ்ணு பகவான் படுத்திருப்பார்ல ஆதிசேஷன், அந்த மாதிரி விஷ்ணு பகவான் படுக்கை மாதிரி அதுல சிவலிங்கத்தை அமைச்ச மாதிரி ரொம்பவே வித்தியாசமாகவும் அழகாகவும் இருக்கு. பாக்குறவங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய விதத்துல அதே சமயம் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கு. இந்த கோவில்ல இருக்கிற நந்தி சிலை பாத்தீங்க அப்படின்னா ஒரே கல்லால செதுக்கப்பட்டு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நந்திகள்ல இந்த நந்தியும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த கோவில்ல இருக்கிற முக்கியமான ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த கோவில்ல காணப்படக்கூடிய தொங்கும் தூண் தான். சொல்ல போனா இந்த கோவிலுக்கு தொங்கும் தூண் கோவில் அப்படின்னு இன்னொரு பேரே இருக்கு. இங்க வரக்கூடிய முக்காவாசி பக்தர்கள் இந்த தொங்கும் தூண் ஆச்சரியத்தை பார்க்கறதுக்கு தான் வராங்க அப்படின்னே சொல்லலாம். அது என்ன தொங்கும் தூண்? ஒரு தூண் வந்து அந்த இடத்துல தொங்கி நீங்க பார்த்திருக்கீங்களா? எல்லா தூணுமே எல்லா கோவிலுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா தரையோட ரொம்பவே அற்புதமா பிணைக்கப்பட்ட ஒரு நிலைமையில தான் இருக்கும். ஒரு தூண் வந்து தொங்குற நிலைமையில இருக்கு அப்படின்னா அது ஒருவேளை பாழடைஞ்சு போயிருக்கலாம், இல்ல அது இடிஞ்சு விடலாம், அந்த மாதிரி இருக்கும். ஆனா இந்த தூண் வந்து பாத்தீங்கன்னா எந்தவித பிடிப்பும் இல்லாம அந்த இடத்துல மிதந்தபடி இருக்கு. இது மர்மமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு. இந்த தூண் இந்த கோவில்ல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல நாட்டிய மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்துல 70 தூண்கள் காணப்படுது. அந்த 70 தூண்கள்ல ஒரு தூண் தான் இந்த தொங்கும் தூண். இந்த கோவிலுக்கு 19th செஞ்சுரியில ஒரு பிரிட்டிஷ் இன்ஜினியர் வந்திருக்கிறாரு. அவர் வந்து இந்த தூணோடைய ஆச்சரியத்தை பார்த்துட்டு எப்படியாச்சும் இந்த தூணை தரை கூட இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரை பண்ணிருக்கிறாரு. ஒரு 3 வருஷம் அவர் ட்ரை பண்ணி அவருடைய முயற்சி எதுவுமே பலன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த தூணை தரை கூட இணைக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு சின்ன ஸ்டோரியை சொல்றாங்க. ரெண்டாவதா நம்ம பார்க்க போற கோவில் வந்து பாத்தீங்கன்னா தேவ்ஜி மகாராஜ் மந்திர். இந்த கோவில் எங்க இருக்குன்னா மத்திய பிரதேச மாநிலத்துல இருக்கு. இந்த கோவில் எதுக்கு ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா பேய் ஓடுறதுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான கோவில் இது. ஒரு கோவில்னா நம்ம ஒரு மன அமைதியை தேடி போவோம். ஆனா இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் எல்லாமே அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தீய ஆத்மா வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமி அப்போ இந்த கோவிலுக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பேய் பிடிச்சவங்க மட்டும் தான் ஆடிட்டு இருப்பாங்க. இந்த பேயை ஓட்டுறவங்களுக்கு பாபா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு பேர் கொடுக்குறாங்க. அந்த பாபாக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா தொடுப்பத்தை வச்சு இந்த கோவிலுக்கு வரவங்களை அடிக்கிறாங்க. அதாவது பேய் பிடிச்சவங்களை அடிக்கிறாங்க. அப்படி தொடுப்பத்தை வச்சு அடிக்கும் போது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட ஆத்மா வெளியேறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பேய் பிடிச்சவங்க அவங்களுடைய உள்ளங்கையில கற்பூரத்தை ஏற்றி வச்சு கடவுள் முன்னாடி நின்று வழிபாடு நடத்துறாங்க. அந்த கற்பூரம் மொத்தமா அணையும் போது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கெட்ட ஆத்மாவும் வெளியே போயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கு. இதை விட ஒரு அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த கோவில்ல வருஷத்துல ஒரு நாள் பூட் மேளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருவிழா நடத்தப்படுது. இந்த திருவிழா எதுக்கு அப்படின்னா பேய்களை திருப்திப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு திருவிழாவை இவங்க நடத்துறாங்க. இது கேட்கவே வினோதமா இருக்கு இல்லையா? இந்த கோவில் எப்ப கட்டினாங்க, யார் கட்டினாங்க அப்படின்னு ஒரு தெளிவான ஹிஸ்டரி இல்ல. இருந்தாலும் இந்த கோவில்ல வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பூட் மேளா நடத்துறது அப்படிங்கிறது ரொம்பவே வினோதமாகவும் அதே சமயத்துல ஆச்சரியமாகவும் இருக்கு. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்த இந்த 2 கோவிலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.